ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சினி ஃபீல்டில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க கூட இருக்கிற பாண்ட் வந்து ரொம்பவே ஒரு அழகான விஷயம்னு சொல்லலாம். வேற யாரும் இல்லைங்க, சமந்தா அப்புறம் கீர்த்தி சுரேஷ். இவங்க வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இப்போ இருக்க சினி ஃபீல்டில். இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க கிடையாது. 2 பேருமே மகா நடிகைகள்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க கிட்டத்தட்ட 2000லேயே சைல்டு ஆர்டிஸ்டா அவங்க வந்து அறிமுகமாகி நடிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. 2013ல் மலையாளத்துல கீதாஞ்சலி அப்படின்ற படத்துல அறிமுக நாயகியா அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 4லிருந்து 5 விருதுகள் வரைக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. சிறந்த அறிமுக நாயகிக்கான விருது அப்படின்னும், தென்னிந்திய விருது, ராணா விருது, வயலர் விருது இப்படின்னு நிறைய விருதுகள் அந்த ஒரு படத்துக்கே அவங்க வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு அப்புறமா 2014ல் விக்ரம் பிரபுவோட சேர்ந்து இது என்ன மாயம் அப்படின்ற படத்துல தமிழ்ல அறிமுகமானாங்க. அந்த படத்துல அவ்வளோ சார்மிங்கா அவங்க ஐஸ், அவங்க ஸ்மைல் எல்லாமே அவ்வளோ கியூட்டா இருக்கும். ரொம்ப யூனிக்கான நடிகையா அதுல வந்து இருந்தாங்க. அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில நிறையவே வந்து பேசப்பட்டுச்சு. அந்த படம் எதை சம்பந்தமா இருக்கும்னா, 2 பேரை எப்படி லவ் பண்ண வைக்கிறது, அதாவது ஒரு ஃபீமேல பத்தி மேலுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வரணும். ஓகே, இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா நம்மள நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஃபீல் வரணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதுக்கு ஒரு 4 பேர் வந்து வேலை செய்வாங்க. விக்ரம் பிரபு சார்லேருந்து மத்தவங்கலாம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் தான் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரொம்பவே வந்து நல்லாவே பேசப்பட்டுச்சு. அதற்கு அப்புறமா 2018ல் நடிகையர் திலகம் இந்த படத்துக்கான விருதும் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. சாவித்திரி அம்மாளுடைய அவங்களுடைய பயோபிக்க தான் வந்து நடிகையர் திலகம் படத்துல இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய பயோபிக்கை இவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து இந்த படம் வந்து பேசப்பட்டுச்சு. விருதுகள் எல்லாமே வந்து நிறைய வந்து வாங்கி கொடுத்துருக்கு. துல்கர் சல்மானுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் வந்து பேர் நல்லா இருக்கு, ஆன் ஸ்கிரீன்ல இவங்களுடைய பேர் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. தமிழ் சினிமால இருக்கிற டாப் ஹீரோஸ் கூட இவங்க பேர் பண்ணி தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறுகிய காலத்திலேயே. சூப்பர் ஸ்டார் கூட தங்கச்சியா அண்ணாத்தே படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த ரெமோ மூவியா இருக்கட்டும், இல்ல ரஜினி முருகனா இருக்கட்டும், எஸ்கேவோட பேரா இருக்கும்போது நிறைய பேருடைய கிரஷ்ஷா இருந்தாங்க. இவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் பேர் வந்து சூப்பரா இருக்குது. துல்கர் சல்மானை விட எஸ்கேவுக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் பயங்கர பேர் இருக்கு. அதாவது ஒரு அத்தை பொண்ணு ஒரு மாமன் பையன் எப்படி இருப்பாங்க நேச்சுரலா, அதே மாதிரி ஒரு பாண்டிங்க, அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெமோ மூவிலாம் நிறைய யங்ஸ்டரோட டாப் மூவிஸ்ல ஃபேவரட் மூவிஸ்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மூவிஸ்ல கீர்த்தி சுரேஷ் வந்து இருப்பாங்க. அதுல ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க இருப்பாங்க. என்னதான் என்கேஜ்மெண்ட் ஆனாலும் அதை உடைச்சிட்டு நம்மளை லவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எஸ்கே அந்த மூவில வந்து கொடுத்திருப்பாரு. கடந்த 2024ல் அவங்களுடைய நீண்ட கால காதலர், அதாவது 15 வருஷமா அவங்களும் ஆண்டனி அப்படின்றவங்களும் காதலிச்சிருக்காங்க. நீண்ட கால நண்பர்னுமே சொல்லலாம். ஆனா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின். நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ஒரு பிராமண பெண். அவங்க அம்மா வந்து மேகனா, அவங்களும் வந்து நடிகை தான். ஈவன் அவங்க பாட்டி கூட நடிகை தான். ஸோ கலை குடும்பத்திலேருந்து தான் இவங்களும் வந்திருக்காங்க. அப்ப நடிக்காம இருப்பாங்களா? 2024ல் கோவாவில் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கும் அவங்களுடைய காதலரான ஆண்டனி அவர்களுக்கும் கோலாகலமா திருமணம் நடந்துச்சு. பிராமண முறைப்படியும் நடந்துச்சு, கிறிஸ்டின் முறைப்படியும் வந்து நடந்துச்சு. பூவே உனக்காக படத்துல பார்த்துருப்போம்ல, கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சு மாத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லாம ரொம்பவே அழகா நடந்துச்சு இவங்களுடைய கல்யாணம்னு சொல்லலாம். ஸோ இவங்கள பத்தி சமந்தா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு கிடையாது, அவங்க டாக்கட்டிவ் தான். கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா அவங்கள சுத்தி ஒரு சிரிப்பலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேவ் வந்து இருக்கும். எல்லாருமே கலகலன்னு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. யாரையாவது அவங்க டாமினேட் பண்ணணும், அதாவது கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம இமேஜே ஸ்பாயில் ஆயிடும். அந்த அளவுக்கு கலாய்ப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். போரும் அடிக்காது. அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டான கேர்ள் அவங்க. எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. கவலைகள் வந்து இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுப்பாங்க. அவங்களுடைய சுற்று வட்டாரங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வச்சுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அழகுக்கு வந்து ஒரு சிறப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி நீங்க இவ்வளவு கியூட்டா இருக்கிறீங்க, எப்படி நீங்க இவ்வளவு யங்கா இருக்கிறீங்கலாம் கேட்பாங்கல்ல, இது கூட டிப்ஸ்ன்னு சொல்லலாம். சரக்கு கூட கீர்த்தி சுரேஷ் வந்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப சினி ஃபீல்ட்ல இருக்கிற நடிகைகள் எல்லாருமே மேக்சிமம் சரக்கு அடிப்பாங்க தான். அந்த சரக்கு அடிக்கிறதுனாலே நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் ஃபீல்ட் அவுட்டே ஆயிருக்காங்க அந்த போதை பழக்கங்கள்னால. இந்த பழக்கம்லாம் கீர்த்தி சுரேஷ்க்கு கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எப்போதுமே என்னுடைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் டிவோர்ஸ் ஆகி ரொம்பவே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தப்ப எனக்கு
கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்பவே ஹீல் பண்ணாங்க. ஏன்னா சமந்தா அவங்களுமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விண்ணை தாண்டி வருவாயா, அதாவது தெலுங்குல வந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலமா அவங்க அறிமுகமானாங்க. நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் ரொம்பவே காதலிச்சு விரும்பி அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சில பல கண்டிஷன்ஸ், சில பல குடும்ப இதனால அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. நல்ல பேர் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இப்ப இருக்க சினி ஃபீல்ட்ல காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க. ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆனோனே டிவோர்ஸ் ஆயிடுதே அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. சமந்தாவும் நான் சிங்கிளா இருக்கிறேன் இப்படின்லாம் ஸ்டோரி போட்டப்ப ரசிகர்கள் அவங்களுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. சாம் நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். நீங்க சிங்கிளா இருக்கறனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய கெரியர்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நெறைய குட் மூவிஸ் குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீதானே என் பொன் வசந்தம் படத்துல அவங்க ஸ்கூல் கேரக்டர், காலேஜ் கேரக்டர், அதுக்கப்புறம் வேலைக்கு போறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த படம் ஒரு கவிதை மாரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த படத்துல சாம் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்ல அவங்களுக்கு நெறைய பேர் வந்துச்சு. யூ டர்ன் இது மாரி ஒரு ஆக்ஷன் மூவியும் அவங்க குடுத்துருக்காங்க. ஆக்டிங்க பத்தி சாம் கிட்ட வந்து சொல்லவே வேண்டாம். பயங்கரமா பண்ணுவாங்க. கீர்த்தி சுரேஷும் சரி, சாம் சரி 2 பேருமே வந்து ஒருத்தங்க ஒருத்தர் சலைச்சது கிடையாது. அவங்க வந்து இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் சரக்குலாம் அடிக்க மாட்டாங்க. எந்த போதை பழக்கங்களும் கிடையாது. ஆனா என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சமந்தாவுக்கு டிவோர்ஸ் ஆகி அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த டைம்ல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவும் வந்து சேர்ந்து வந்துருச்சாம். ஸோ ஆல்ரெடி நம்ம காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ண நம்மளுடைய கணவர் வந்து நம்ம கூட இல்ல அப்படின்றதே ஒரு பக்கம் கஷ்டம் தான் அப்படி இருந்தாலும், அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தோனே அவங்களுக்கு இன்னுமே வந்து அவங்க லோ ஆயிட்டாங்க. அந்த டைம்ல கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்கள சிரிக்க வச்சது, அவங்கள ஜாலியா வச்சுக்கிட்டது, அந்த வைப் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பா நான் வந்து குடுத்து தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாரிலாம் வந்து சமந்தா வந்து பேசியிருந்தாங்க. இப்ப செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு நடந்துருச்சு. செகண்ட் மேரேஜ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க இப்ப ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. எனக்கு என்ன மாரி பார்ட்னர் நான் வந்து கேட்டனோ, நான் நெனச்சனோ, அதே தான் எனக்கு வந்து கடவுள் குடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த லைஃப். இப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், ஹேப்பியா இருக்கேன் அப்படின்லாம் சாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.